வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். மெக்சிகோவே இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, மெக்சிகோவுடைய கேங்ஸ்டர், ட்ரக் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எல் மென்ச்சோ. ஸோ அவரை வந்துட்டு கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு அவரை கொண்டுட்டாங்க. இது மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய சிட்டிசன்ஸு யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ அவாய்ட் பண்ணுங்கள் வெளியில் போகிறதுன்னு. நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் அங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரக் கார்ட்டல் பார்த்திங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த எல் மென்ச்சோ பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் அரெஸ்ட்டு வந்து அவரெல்லாம் தொடக்கூட முடியாது. 2015 ஒரு வாட்டி முயற்சி பண்ணாங்க. இராணுவ ஹெலிகாப்டரே சுட்டு இது பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு அவங்களாம் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டோங்க, ஹக் பாலிசி, நோ கன் பாலிசின்னு, அதாவது அரவணைச்சு போவோம், ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் கொல்லலாம் மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதனால் திடீர்னு இப்போ கொண்டுட்டாங்க? இப்போது இதனால் இந்த ட்ரக் ப்ராப்ளம்லாம் குறைய போதா? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது பார்த்திங்கன்னா, எல் மென்ச்சோ இவருடைய இது மெக்சிகோவில் ஒரு ஏழ்மை இதில் பிறந்தவர். 1966 பிறந்திருக்காருங்க. அவருடைய இது பார்த்திங்கன்னா வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸ்கூல் கூட ஒரு கட்டத்தில் பிரைமரி ஸ்கூல்லே ட்ராப் அவுட் ஆகி இந்த அவக்கோடானுவாங்கள்ல, ஸோ அந்த இதெல்லாம் பறித்து விற்றுக்கிட்டு இப்படி வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஒரு கட்டத்தில் தன்னுடைய 14-15 வயசில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மரிஜுவானா அந்த ஒரு ட்ரக் இதை அங்கே வளர்க்குற இடத்துல இவரை காடாக போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கும் ட்ரக்குக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வருது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சரி நம்ம நல்ல வாழ்க்கை வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. மெக்சிகோ பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவுடைய பார்டரு இது சதர்ன் சைடில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வாழ்க்கை வாழ்கிறாரு. ஏதோ எடுபிடி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே ஒரு திருட்டு குற்றத்துக்காக தன்னுடைய 20வது வயசில், அதாவது 1986 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அரெஸ்ட் ஆகிடுறாரு. ஆனாலும் அப்புறம் விட்டுடுறாங்க. மீண்டும் ஒரு 4 வருஷம் கழித்து இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொக்கைன்லாம் விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி இவருடைய அண்ணன் பேர் என்ன, அப்ரஹாம். அவர் வந்து ரொம்ப பெரியவர். இவங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ அந்த அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இவங்க எப்படி அதை செட்டப் பண்ணாங்களான்னா, அந்த போலீஸே வந்துட்டு ட்ரக் வாங்குற மாதிரி இதை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு இவங்க அண்ணன்கிட்ட வர சொல்லியிருக்காரு. இந்த பாருங்கங்க, இந்த டாலர் கட்டு வந்துட்டு நம்மகிட்ட வாங்குகிற குரூப்பு சரியில்லை, அழகாக அடுக்கி இருக்குது, இது போலீஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் சொன்ன மாதிரியே வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு அப்புறம் இவர் வந்து அந்த கோர்ட்டில் கூட்டு போயிருக்கும்போது இவர் வேணும்னா, ஏன்னா ஒரு வயசு அப்போ ரொம்ப கம்மியாக, வேணும்னா எனக்கு தெரியாது எங்கள் அண்ணன் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாமா. ஆனால் அவங்க அண்ணன் அப்படி அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா கடைசியில் என்ன ஆயிருக்குமானா, அண்ணனுக்கு லைஃப் இம்ப்ரெஷன் வந்துருமா. அதனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆமாம் நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 5 வருஷம் தண்டனையாங்க. ஸோ 3-4 வருஷத்துலேயே தண்டனை காலத்திலே இவரை சரி நீ இருந்தது போதும்ன்ட்டு மெக்சிகோவுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. மெக்சிகோவில் பார்த்திங்கன்னா இவர் போனோன்னா அங்கே போலீஸில் சேர்ந்துட்டுருக்காரு. ஸோ அதை எதனாலன்னு தெரில, ஏன்னா பெருசாக படிக்கக்கூட இல்லை. ஆனால் மெக்சிகோவில் எப்படி போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் தெரில. ஸோ போலீஸில் ரெக்ரூட் ஆகி அங்கே கொஞ்சம் காலம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் அதில் பெரிய பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கார்ட்டல்ஸ், ட்ரக் கார்ட்டல்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக சகாசம் வச்சு போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அசாசின் குரூப்பில் போயிட்டுருக்காரு. அசாசின் குரூப்னால் என்னென்னா, இந்த ட்ரக்கு லார்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கூட, அதாவது ட்ரக்கு தலைவர்கள் அவங்க கூடயே பாதுகாப்புக்கு போகிற மாதிரி. ஸோ இந்த கார்ட்டல் அப்படின்னா என்னென்னா, பேசிக்கலாக இந்த நாயகன் படம் பார்த்து உங்களுக்கு தெரியும், ஏரியாவை பிரிச்சுருவாங்கங்க. இந்த ஏரியாவுக்கு நீ தாதா, இந்த ஏரியாவுக்கு நீ தாதா. ஆனால் ஓவராலாக ஒரு தாதா இருப்பார். அந்த தாதாக்கு இவங்க எல்லாம் கப்பம் கட்டணும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் வரக்கூடாது. அப்படின்னா பெரிய அந்த ட்ரக் லார்டுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஸோ அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி போகணும். ஸோ ஒரு ஏரியாவை இன்னொருத்தர் பிடிக்க பார்ப்பாங்க, கன் ஃபைட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இவர் ஒரு சின்ன அந்த ஏரியாவில் மெக்சிகோவில் ஒரு சின்ன ட்ரக் லார்டுக்கிட்ட அசாசினாக சேர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய திறமையினால், அதாவது அவர் அவ்வளோ நல்லா அந்த பேலன்ஸ் பண்ணுவார் அங்கே இங்கேன்னு. ஸோ கடைசியில் அடுத்த லெவலுக்கு போகிறாரு. ஒரு கட்டத்தில் இதற்கு மேலே இவருடைய குடும்ப பேர், அங்கே வந்து ஒரு ட்ரக் லார்ட் ஆகணுன்னா அவங்க குடும்ப பேரும் ரொம்ப முக்கியமாக. ஸோ இவர் யோசிச்சாராம், இப்போ நம்மளால் வளர முடியாது, நம்ம பேசாமல் ஒரு திருமணம் செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அந்த ட்ரக் லார்டோடைய சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அது கல்யாணம் பண்ணோடனே இதுக்கு மேலே இவர் நம்ம குடும்பத்தவன் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்க்குறாங்க. இவருக்கு சாதகமாக நிறைய சூழல்கள் வந்திருக்கு. ஒரு பெரிய கேங்ஸ்டரை திடீர்னு அமெரிக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க.
இன்னொரு இதை வந்து இன்னொருத்தர் அரெஸ்ட் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் இவர் கடைசியில் அந்த ஒரு கார்ட்டலுக்கும் இன்னொரு அந்த கார்ட்டல்லே 2 குரூப்புக்குள்ளே சண்டையில் வந்து இவங்க குரூப் ஜெயிச்சு கடைசியில் இவர் வந்து அந்த கேங்ஸ்டர் ஆகிட்டாருங்க. ஸோ அந்த குரூப் பேர் என்னென்னா ஜலிஸ்கோ நியூ ஜென்ரேஷன் கார்ட்டல் அப்படின்னு. ஸோ இந்த கார்ட்டலோடைய ஹெட் ஆகிட்டார். ஸோ அது படிப்படியாக வளர்றாரு. அமெரிக்கா ஒரு கட்டத்தில் இவர் மேலே எரிச்சல் ஆகி, ஏன்னா இவர் தான் அமெரிக்காக்கே ட்ரக்கு, யூஎஸ்க்கு போகிற ட்ரக்ஸ் எல்லாம் இவங்கேருந்து மெக்சிகோவிலேருந்து போகுது. ஸோ அதை மொத்த கண்ட்ரோல் எடுக்கிறது இவர் தானா. ஸோ அமெரிக்காவுக்கு போகிற மெத்தாக இருக்கட்டும், இல்லைன்னா ஃபென்டனில் அப்படின்னு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஃபென்டனில்லாம் எங்கள் ஊருக்கு வருது, அதனால் எத்தனையோ பேர் எங்கள் அமெரிக்கன் யூத் இறக்கிறார்கள், இதற்கு காரணம் எங்கேருந்து வருது, ஒன்று மெக்சிகோ சைட்லேருந்து வருது, இன்னொரு கனடா சைட்லேருந்து வருது, இதெல்லாம் சீனாவில் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் டேரிஃப் போட்டார். ஸோ அந்த ஃபென்டனில்லாம் பார்த்திங்கன்னா இவர் தான் சப்ளையாங்க. ஸோ இந்த சூழலில் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. $15 மில்லியன் வரைக்கும் இவருக்கு யாராவது இவரை பற்றி தகவல் சொன்னால் $15 மில்லியன் தர ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ நடந்தது? 2024. 2015 பார்த்தீங்கன்னா மெக்சிகன் கவர்மெண்ட்டு ஒரு முறை முயற்சி பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய ப்ரெஷர்னால், அப்போ ஒபாமா டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா இவரை பிடிக்க போகிறாங்கன்னொன்னே மொத்த ஹைவேஸையும் பிளாக் பண்ணிட்டாங்களாங்க இந்த கார்ட்டல். ஏன்னா இந்த கார்ட்டலில் பல கேங் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தலைவர் இவர். ஸோ அங்கே எல்லாத்தையும் நிறுத்தி, டிராஃபிக்கெல்லாம் நிறுத்தி, ஹெலிகாப்டர் வந்திருக்கான், மிலிட்ரி ஹெலிகாப்டர். ஸோ அதையும் அடிச்சிட்ருக்காங்க, எத்தனையோ போலீஸ் ஆஃபீஸரை கொண்டிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாது, இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய பிரசிடெண்ட் யார் பார்த்திங்கன்னா கிளாடியா. ஸோ அந்த மேடமும் அவங்க முந்தின பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இவங்களுடைய பாலிசி என்னென்னா, இந்த மாதிரி அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறனால நாங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொல்லலாம் முடியாது, இது வந்துட்டு என்ன அவங்களுக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வருவோம் அப்படின்ற பாலிசி தான் வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இவங்க ப்ரெஷருக்கெலாம் அடி பண்ணியவே மாட்டோம் அப்படின்னு. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெனிசுலாவில் மதுரோவை பிரசிடெண்ட் ட்ரம்ப் அரெஸ்ட் பண்ணிட்டார். ஸோ அதற்கு அடுத்தது அவர் மெக்சிகோ தான் என்னுடைய டார்கெட்டு, ஒன்று நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் எங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸஸாக அனுப்பிச்சிடுவோம், எங்கள் ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுப்போம். ஸோ மெக்சிகன் பிரசிடெண்ட்டான கிளாடியாவுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷராக, ஏன்னா அமெரிக்கா இல்லைன்னா கிரவுண்ட் ஃபோர்ஸஸாக அனுப்பிடுவாங்கன்னு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு வெறும் யூஎஸ்ஏக்கு மட்டும் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறது இல்லையா, யூஎஸ்ஏக்கு வந்து மெத்தும் ஃபென்டனிலும் அனுப்புகிறாராம். ஆனால் கொக்கைன் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இவங்க கார்ட்டல்லேருந்து போதான், யூரோப்பாக இருக்கட்டும், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, எல்லா இடத்துலேருந்தும். ஸோ ஒரு கட்டத்தில் கிளாடியா வந்துட்டு இன்னொன்று நம்ம மதுரோ மாதிரி ஆயிடக்கூடாது, இவங்க வந்து ஃபோர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துடக்கூடாது யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துருக்காங்க. யூஎஸோடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸு ரொம்பவே நிறையா இருந்துச்சான். சரி, எப்படி அவரை பிடிச்சாங்களாம் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் என்ன சொல்லுதான், அவருக்கு வந்துட்டு ஒரு காதலி இருந்திருக்காங்க. அந்த காதலியை அப்பப்போ இவர் மீட் பண்ணுவாராம். இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு இடத்துல ஃபுல்லி சரவுண்டட் பை இந்த எக்ஸ் ஆர்மி பர்சன்ஸ், அதாவது பயங்கர ட்ரெயின்டு பீப்புள் தான் வச்சுருப்பாராம். ஸோ அவங்களெல்லாம் சரவுண்ட் பண்ணி அவங்களுடைய அந்த காதலி போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் அந்த காதலி அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனதுக்கப்புறம், ஒன்று அவங்களா சொன்னாங்களான்னு தெரில, இல்லை அவங்க மொபைலில் டேப் பண்ணாங்களா எப்படின்லாம் தெரியல, அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக நெருங்கிட்டு இருக்காங்க. மேலே இருந்து அதாவது டவுட் வந்துடக்கூடாதுன்னு இந்த வாட்டி வந்துட்டு ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்திருக்கு. ஆனால் அந்த காட்டு பகுதியில் பறக்கலையா. ஸோ ஃபுல்லாக கிரவுண்ட் ஃபோர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க அதுக்கப்புறம் அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ட்ரக்கு, அந்த கார்ட்டல் குரூப்போடைய அந்த அசாசின் குரூப்ஸ்லாம். ஆனால் நிறைய பேரே வந்துட்டு இராணுவம் சைட்லேருந்து சுட்டிருக்காங்க, அவங்கள கொண்டிருக்காங்க. இவங்க சைட்லேருந்தும் 2-3 பேர் இறந்துருக்காங்க, அதாவது இராணுவ சைட்லேயும் இறந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை அணுகி அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அரெஸ்ட் பண்ணப்போ இந்த கன் ஃபைட்டில் இப்போ அஃபிஷியல் வெர்ஷன் என்னென்னா, இந்த கன் ஃபைட்டில் வந்துட்டு அவர் கிரிட்டிக்கலாக இன்ஜூர்ட் ஆனார். அதனால் அவர் ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு நாங்கள் வரும்போது இறந்துட்டாருன்றாங்க. இது ஒன்று அதுவும் உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு வழியில் பிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே விட்டு வச்சா ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லி அவரை அவங்களே கூட கொண்டுருக்கலாம். எப்படியோ திருப்பி வந்துட்டு அவரை அங்கே கொண்டு போனால், ஏன்னா அவருடைய ஏரியா ஃபுல்லாக அங்கெல்லாம் ஃபுல்லி டாமினேட்டட் பை அந்த ட்ரக்கு கார்ட்டல்.
ஸோ அதனால் மெக்சிகோ சிட்டியில் அவங்களுக்கு பெரிய ப்ரெசன்ஸ் இல்லையா, அதனால் அவருடைய பாடியை மெக்சிகோ சிட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணுன்றாங்க. ஸோ அவருக்கும் இப்போ மெக்சிகோவை இனிமேல் தொட தேவையில்லை, ஏன்னா வெனிசுலா மாதிரி இப்போ மெக்சிகோ தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கே அப்படின்னு. ஸோ மெக்சிகோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, அமெரிக்கன் ஃபோர்ஸ் வந்து இறங்காமலே ஓரளவு பிரச்சனை முடிஞ்சிச்சு, ஸோ இனிமேல் சுமூகமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் மெக்சிகன் கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்டாக. அதே சமயத்தில் இப்போ என்ன ஆயிருக்கான்னா, எங்கே அந்த கார்ட்டல் லீடரையே கொண்டுட்டாங்கன்னா அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் பயம் போயிடும்ட்டு இப்போ அந்த கார்ட்டலில் இருந்த மற்ற பல குரூப்ஸ் இருக்குமாங்க. கார்ட்டல்ன்றது பல குரூப்ஸ் சேர்ந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்தந்த அவங்கவுங்க ஏரியாவில் எங்கெல்லாம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை போலீஸாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, கொல்றாங்க. பதிலுக்கு இராணுவமும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ மெக்சிகன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இப்போத்துக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவோன்றது இவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் லாங் டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே இந்த மாதிரி கார்ட்டலில் ஒருத்தர் இறந்துட்டா அதனால் அதோடு அந்த குரூப்லாம் முடியாது, அங்கேயே வந்துட்டு செகண்ட் இன் கமாண்ட் இருப்பாங்க. அது ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனைனா அந்த கார்ட்டலே 2 குரூப்புக்குள்ளே கன் அதை ஃபைட் நடக்கும், கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஸோ இந்த மொத்த கார்ட்டலுடைய வருமானம் மட்டும் பார்த்திங்கன்னா $50 பில்லியன். ஸோ அவ்வளோ பணம் இதில் இருக்குது, அவ்வளோ ட்ரக்ஸ் இப்போது உலகம் முழுவதும். அதனால் வெறும் ஒருத்தர் இறந்தனால, இப்போ எல் மென்ச்சோ இறந்தனால இந்த மொத்த கார்ட்டெல்லாம் முடிவுக்கு வரப்போகிறதில்ல, ஒருத்தர் தலைமையை எடுப்பாங்க. கண்டிப்பாக இது கண்டினியூ தான் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த எல் மென்ச்சோவை கொண்டது யூஎஸ் கவர்மெண்ட்டு கிரெடிட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெனிசுலா, இதுக்கு அடுத்தது இப்போ மெக்சிகோ, 3வது ஈரானா, அடுத்தது ஈரான் தாக்கப்படுமா? இதெல்லாம் உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.